என்னுடைய பேர் ஷெல்லாமேரி. சாசின புளியாந்தோப்புலேருந்து சாசின 22 தெருவுலேருந்து பேசுகிறேன். நான் போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் ஒரே காவா தண்ணி தான். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த தண்ணியால். நாங்கள் கேன் தண்ணி வாங்கி குடிக்க தான் முடியும். அது கேன் தண்ணி எங்களால் வாங்க முடியுமா? ஒரு கேன் இப்போ 30 ரூபாய், 25 ரூபாயிலேருந்து இப்போ 30 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களால் அது செய்ய முடியுமா? வயசானவங்களாம் இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ பிரசவத்தில் இருக்குங்க பிள்ளைங்க எங்கள் தெரு பக்கத்துலேயே. அந்த குழந்தை அவங்களாம் தண்ணி குடிக்க முடியுமா? எங்களுக்கு இது தீர்வே இல்லை. நாங்கள் போய் ஜேவை கேட்டால் கான்ட்ராக்ட்காரனை கேளுன்றாங்க, இவரை போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. நாங்கள் எங்கே தான் போய் இதோடைய தீர்வு கண்டுபிடிக்க முடியும் எங்களால்? இதுக்கு தீர்வே இல்லையா? ஆனவனா டேங்க் அனுப்புகிறேன், நீ தண்ணி உரியிறேன்றாங்க. நேற்று 3 டேங்க் உறிஞ்சாங்க, உடனே நிரம்பிச்சு காவா தண்ணி. இப்போ இன்னைக்கா 3 டேங்க் எடுக்கிறேன்றாங்க, திருப்பி நிறைஞ்சிடும். இதுக்கு தீர்வே இல்லை. ஒன்று தோன்றப்ப மெட்ரோ கார் இருக்கணும், ஈபி காருங்க இருக்கணும். 2 பேருமா இருக்க மாட்டாங்க. யாரும் இந்திக்காரன் நோண்டுறான். அவனுக்கு தெரியுமா பழுப்பு எங்கே இருக்கு? இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஒரே நாத்தடித்து நேற்று பார்த்தாங்க, இந்த அளவு பார்த்து எடுத்து பார்த்தாங்க, ஒரே கருப்பாக இருந்துச்சு. பார்த்துட்டு நான் செய்யணுமான்ட்டு போனாங்க. போய் கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் எடுத்தாங்க. நாங்கள் அந்த பம்பு தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டோம். போச்சு, கொஞ்சம் வெள்ளையாக வந்துச்சு. மறுபடியும் ஒரு நிறைய வருது. நாற்றம் பொறுக்க முடியல. நான் பொய் சொன்னாலும் மை சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. போய் ஒரு நிமிஷம் என் வீட்டு உள்ளே போயிட்டு வந்துருங்க வெளியே. நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு போய் பார்த்துருவாங்க. பெனாயில் ஊற்றி வச்சுக்கிற வீட்டு உள்ளெல்லாம் உட்கார முடியல. ஒரு நாள் நானும் உடம்பு தெரியாத ஆள், அந்த ஆளும் உடம்பு தெரியாத ஆள். என்னால் இப்போ முடியாத. இப்போ பேசின்னு கிடப்போ இந்த மாறாடு மாரி ஊந்துட்டேன் இப்போ ரோட்டில். எனக்கு தெரியாது. இப்போ தண்ணி கொடுத்து என்னை எழுப்பினாங்க. இப்போ அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். வயசு பிள்ளைங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? போய் தூக்கின்னு வராங்க. நாங்கள் முடியாதவங்க என்ன பண்ணுவோம்? தண்ணி போய் தீன்னு வர முடியுமாங்களா? ஒரு நாளைக்கு 2 குடம் தண்ணி. நேற்று 1 குடம் நான், 1 குடம் அவர் தீன்னு வந்தார். அதே 3 வாரத்தில் வச்சு தீன்னு வந்த அந்த குடத்தை தீன்னு வர முடியாத. கர்ப்பப்பை எடுத்த பொம்பளை, மூச்சு வாங்குற பொம்பளை, ஒரு நோவு இல்லை, வலி போந்து பொம்பளை, இத்தனை வலியை வச்சுக்கின்னு எப்படிங்க அவங்களால தீன்னு வர முடியாது? தண்ணி குளிக்கல, கொல்லல, எப்படிக்கிறோம் பாசா? தண்ணி இல்லாத அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் என்னங்க பண்ணுறது? இந்த காவா தண்ணியில் எப்படிங்க ஆள முடியும்? இந்த ஆள் வர ராத்திரி வர காணாமல் போயிட்டான் வீட்டுக்காரன். அவனை வர தேடிக்கின்னு சுற்றிக்கின்னு ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் சார். இந்த தண்ணி இந்த மாதிரி வரல. இந்த ஃபுல்லா கட்டக்கரேன்னு வருது. அந்த காவா நோண்டி 1 மாசம் ஆகுது நோண்டி. முன்னாடி இருந்து கட்டா அவங்களுக்கெல்லாம் வருது தண்ணி. எங்களுக்கு வந்து அந்த பழுப்பு என்ன ஒச்சிட்டாங்களா இல்ல லைன் என்ன போயிச்சான்னு கூட தெரியல. ஃபர்ஸ்டாவது வந்து நைட்ல வரும் தண்ணி, கொஞ்சம் நல்ல தண்ணி, காலையில என்ன வரமா போய். இப்போ அது நோண்டில இருந்து ஃபுல்லாவே கருப்பான தண்ணி தான், அந்த காவா தண்ணி தான் வருதுங்களே. ஒரு நாள் கூட சரி 1 மாசம் வரி கட்டலனா வந்து வீடு தேடி வந்து 5-6 பேர் வந்து கேக்குறாங்க, வரி கட்டலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப தண்ணி இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு 1க்கு 4 தடவை போய் ஏகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவரு ஏன் இப்ப அது ஸ்டெப் எடுக்கல, ஆக்ஷன் எடுக்கல. இப்ப காலையில 7 மணிக்கு சொல்ற டேங்க் தண்ணி புடிச்சிட்டு வந்து ஏக்கு நான் தான் பேசினேன் கால் பண்ணி. வரேன்னா சொல்ல, வரலன்னா சொல்ல, ஆட்டோமேட்டிக்கா லைனை பாட்டுன்னு ஒரு பாட்டு கட் பண்ணிட்டாரு. நாங்க பாட்டுன்னு கத்தின்னு தான் இருக்கிறோமே. அப்படி இருக்கும் போது கவர்மெண்ட் டேம்பல அப்படி இருக்காரு. அவர்கிட்ட தான் சொல்லணும்ன்றாங்க. அவர்கிட்ட சொல்லி எந்த முடிவும் அதுக்கும் எடுக்கல. இப்ப மீடியாக்கா நீங்க வேற வழி இல்லாம நாங்க சொல்றோம், வேற இதுக்கு உங்ககிட்ட சொல்லியாவது எங்களுக்கு முடிவு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரமா கட்டாம இல்ல. கட்டலனாக்கா உடனே கட்டுங்க, எல்லாம் தண்ணி லைன் வந்து கட் பண்ணிடுவோம், ஒயர் கட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சரி, இந்த அழுகு தண்ணி வருது இல்ல, இப்ப ஏன் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க? ஏன் நல்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? அதுதான் நான் கேக்குறேன்.